காலை வணக்கம். சில பேர் உயரமாக இருக்காங்க, சில பேர் குள்ளமாக இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அது நம்மளுடைய ஜீன் மரபணுக்களுடைய காரணமாக தான். அது வந்து நம்முடைய சூழ்நிலைகள், வெளிப்புற சூழ்நிலைகள், வாழுற சூழ்நிலைகளை பொறுத்து இது வந்து நம்மளுடைய உயரங்கள் நிர்ணயிக்கப்படும். 70லேருந்து 80% மக்களுடைய உயரங்கள் வந்து நம்மளுடைய மரபணுகளை நாம் பெறுகின்ற பெற்றோர்கள் மூலம் பெறுகின்ற மரபணுகளால் உருவாக்கப்படுது. சரியான சத்துணவு இல்லாமல், புரோட்டீன் குறைவாக இருக்குது, கால்சியமும் விட்டமின் டியும் இல்லாததுனால ஒருத்தருடைய உயரம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய தகவல் என்னன்னா, ஜோதி ஆம்கே என்ற ஒரு பெண் தான் 62.8 சென்டிமீட்டர் தான் அந்த பொண்ணு உயரமாக இருக்கான். அவ்வளோதான் இருக்குது. அந்த பொண்ணு தான் உலகத்திலேயே மிகவும் குள்ளமான பெண் என்று கின்னஸ் ரெக்கார்டில் 2011 தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாக்பூரில் பிறந்திருக்கு அந்த குழந்தை. 1993 அந்த பொண்ணுக்கான வியாதிக்கு பேர் அச்சோண்ட்ரோபிளாசியா. அது ஒரு டுவார்ப்சம் என்ற அந்த குள்ளத்தன்மையான, பிறக்கும்போதே குள்ளத்தன்மையாக பிறக்கிற ஒரு சிம்ட்ரம், ஒரு நோய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான தகவல், அது சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்கறது கேட்காதுமே. இந்த மலைவாழ் மக்கள், கிராம மக்கள், அப்புறம் இந்த காட்டு பகுதியில் வசிக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சில விலங்குகளை தொடர்ந்து அதே விலங்குகளை சாப்பிட்றது, பறவைகளை சாப்பிட்றது. அதனுடைய விளைவு தான் வந்து அவருக்கு ஏற்படாவிட்டாலும் காலப்போக்கில் அவருடைய மரபணுவில் ஜீனில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருங்கால சந்தித்து அவருடைய மகனோ இல்லை பேர குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி குள்ளத்தன்மை வாய்ந்த குழந்தைகள் பிறப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி சில மிருகங்களை பறவைகளை உண்ணுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம், நன்றி.